இன்றைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து ஒரு சில வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். தவறான இணையை கண்டுபிடி. விடை: பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது தவறானவை. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. விடை: பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஸ். விடை: குகைகள். வரலாற்றின் தந்தை டேஸ். விடை: ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு. விடை: நாய். கல்வெட்டுக்கள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். விடை: தொல்பொருள். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆர்கால்கள் உள்ளன. விடை: 24. பரிணாமத்தின் வழிமுறை டேஸ். விடை: படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. விடை: ஆப்பிரிக்கா. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. விடை: பொறிவரை குகை. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? விடை: செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? விடை: உலோக காலம். தவறான இணையை தேர்ந்தெடு. விடை: கரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. டேஸ் மிக பழமையான நாகரிகம். விடை: மெசபடோமியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. விடை: அலெக்சாண்டர் கன்னிகாம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம். விடை: சிந்துவெளி. இவற்றுள் எது தமிழக நகரம்? விடை: காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். விடை: தொண்டி. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். விடை: மதுரை. சரியான தொடரை கண்டறிக. விடை: கொற்கை அருகிலுள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தவறான தொடரை கண்டறிக. விடை: கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். சரியான இணையை கண்டறிக. விடை: கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். சரியான இணையை கண்டறிக. கீழ்கடல் அகில். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர்? விடை: ராஜசிம்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது? விடை: காஞ்சிபுரம். ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர்? விடை: பஞ்சாப். ஆரியர்கள் டேஸில் இருந்து வந்தனர்? விடை: மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஸில் இருந்து எடுக்கப்பட்டது? விடை: உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? விடை: 6 ஒரு பகுதி. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது? விடை: பாலி. ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை: தூத்துக்குடி. பௌத்த நூல்களின் பெயர் என்ன? விடை: திரிபீடங்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? விடை: ரிஷபர். 3ஆம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? விடை: பாடலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை
எங்கு நிகழ்த்தினார்? விடை சாரநாத். சமணம் குறித்த கீழ்க்கண்டவற்றுள் எது சரியானது? விடை உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. தவறான இணையை கண்டுபிடி. விடை பிரம்மச்சரியம் திருமண நிலை. சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. விடை இந்து மதத்தை நிறுவியவர் அவரே. மகாவீரரின் கோட்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை திரிரத்தினங்கள். பௌத்தத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார். விடை கௌதம புத்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பர்த்திக்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. விடை ஜைன காஞ்சி. டேஸ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். விடை ஸ்தூபி. 4 மகாஜான பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? விடை மகதம். கீழ்க்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? விடை அஜாத சத்ரு. கீழ்காண்பனவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும்? விடை இவை அனைத்தும். அதாவது அர்த்த சாஸ்திரம், இண்டிகா, முத்திர ராட்சசம். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சரவண பெல்லைகோலாவுக்கு சென்றார். விடை பத்ரபாகு. செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் டேஸ். விடை மெகஸ்தனீஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விடை புருகத்ரதா. டேஸ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. விடை ராஜகிரகம். முத்திர ராட்சசத்தை எழுதியவர் டேஸ். விடை விசாகதத்தர். டேஸ் பிந்துசாரரின் மகன் ஆவார். விடை அசோகர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் டேஸ். விடை சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஸ் பணியமர்த்தப்பட்டனர். விடை தர்ம மகாமாத்திரர்கள். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் டேஸ். விடை சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? விடை பல்லவர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர். விடை களப்பிரர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு டேஸ். விடை ஊர். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? விடை வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் டேஸ். விடை கரிகாலன். சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் டேஸ். விடை தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார். விடை கரிகாலன். படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார். விடை தானை தலைவன். நிலவரி டேஸ் என அழைக்கப்பட்டது. விடை இறை. பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. விடை ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் டேஸ். விடை புஷ்யமித்திரர். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ். விடை
சிமுகா. குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் டேஸ். விடை கனிஷ்கர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது. விடை தக்காணம். சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். விடை சிர்கப். இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் டேஸ். விடை கோண்டோ பெர்னசால். தெற்கே டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்களாயினர். விடை அசோகர். ஹாலா எழுதிய நூலின் பெயர் டேஸ். விடை சட்டசாய், அதாவது சப்தசதி. டேஸ் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார். விடை சுசர்மன். குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் டேஸ் ஆகும். விடை பெஷாவர் அல்லது புருஷபுரா. குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார். விடை ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார். விடை ஹரிசேனர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. விடை மிக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் டேஸ். விடை சுஸ்ருதர். வங்க காலத்தின் கௌட அரசர் டேஸ். விடை சசாங்கர். கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? விடை ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். இலங்கை அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரின் சம காலத்தவர் ஆவார். விடை ஸ்ரீ மேகவர்மன். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். விடை பாகியான். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. விடை ஹீனர்கள். குப்தர்களின் அலுவலக மொழி டேஸ். விடை சமஸ்கிருதம். பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். விடை விஷ்ணுகோபன். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஸ் ஆவார். விடை கர்ஷர். கர்ஷர் தலைநகரை டேஸில் இருந்து கன்னோசிக்கு மாற்றினார். விடை தானேஸ்வரம். கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? விடை இரண்டாம் நந்திவர்மன். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? விடை இவை மூன்றும், அதாவது மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபாரன். கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? விடை ஐகோல். கீழ்காண்பனவற்றில் எது சரியான இணை இல்லை? விடை எலிபண்டா குகைகள் அசோகர். தவறான இணையை கண்டறியவும். விடை வர்த்தஸ் யாயர் பாரத வெண்பா. டேஸ் கர்ஷவர்த்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். விடை இரண்டாம் புலிகேசி. டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக்கொண்டார். விடை முதலாம் நரசிம்மவர்மன். ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார். விடை ரவி கீர்த்தி. டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின்
படைத்தளபதி ஆவார்? விடை பரஞ்சோதி. இதுபோல இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.